பொள்ளாச்சி வடுகுபாளையத்தில் செயல்படும் ரயில்வே பாதையில் கோவையிலிருந்து பொள்ளாச்சி வழியாக ரயில்கள் கடந்து செல்கின்றன. ரயில் பாதையின் மேற்கு புறத்தில் வசிக்கும் பொதுமக்களும் அதேபோல் கிழக்கு புறத்தில் வசிக்கும் பொதுமக்களும் அன்றாட பணிக்காக வடுகுபாளையம் ரயில்வே கேட்டை கடந்து சென்று வந்தனர். இந்நிலையில் ரயில்வே நிர்வாகம் ஒரு நாள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதாக கூறி 10 நாட்களுக்கும் மேலாக பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து வந்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தை சுற்றி செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்களை அழைத்து செல்ல வரும் ஆம்புலன்ஸ்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து செல்ல முடியவில்லை. எனவே பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்து ரயில்வே கேட்டை திறந்துவிடக் கோரி பொள்ளாச்சி 2வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் உமா மகேஸ்வரி தலைமையில் பொதுமக்கள் சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நேற்றைய தினம் மக்கள் பயன்பாட்டிற்கு 10 நாட்களுக்கு பிறகு ரயில்வே கேட் திறந்துவிடப்பட்டது. மனு மீது நடவடிக்கை எடுத்த முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் திமுகவின் கரூர் மாவட்ட செயலாளரும் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி அவர்களுக்கும் பொள்ளாச்சி நகர்மன்ற உறுப்பினர் எஸ் உமா மகேஸ்வரி சிவசாமி அவர்களுக்கும் சாராட்சியர் அவர்களுக்கும் வடுகை மக்கள் நன்றி தெரிவித்தனர். பொள்ளாச்சி பக்கம் வடுகுபாளையம் கேட்டு ரயில் கேட்டு சாத்திட்டாங்க. மக்கள் ரொம்ப இதுபடுறாங்க. பள்ளிக்கூடம் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க சாமி. நான் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க அந்த பாலங்காடி போகணும் சாமி. அதெல்லாம் நம்ம இடைஞ்சல். எங்களுக்கு இந்த எப்பவுமே இது சாத்தக்கூடாது. அதான் இன்னைக்கு திறந்தாச்சுங்க. எப்பவுமே சாத்தினா நாங்கள் இப்படி தான் போராட்டம் பண்ணுவோம். ஆமாங்க சாமி. வணக்கம். வணக்கம். பேசுகிறோம். கேட் வந்து பராமரிப்பு பணிக்காக ஓப்பன் பண்ணி ஒரு நாள் 10 நாள் இப்போ 2வது வார்டு முயற்சி அலுவலர் பொதுமக்கள் மூலமாக மறுபடியும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து திருப்பியும் இந்த கேட் நாங்கள் இன்னைக்கு சிறப்பாக ஓப்பன் பண்ணிட்டோம். இது போன்று மறுபடியும் எந்தவித தடங்களும் இல்லாமல் இந்த கேட் மூடாமல் எங்களுக்கு நிரந்தரமாக இந்த கேட் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு சிறந்த பணி தர சொல்லி